ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் நாகராஜ் தான் கிடைக்கிறான்னு அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் இந்த பொண்ணுங்களே நம்ப மாட்டாங்க. எங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிறீங்களே, எப்படி இப்படி பொண்ணுகளை வச்சுதான்? நம்மளை பிடிக்க ஐஜி புதுசா போஸ்ட் பண்ணிருக்கிற எஸ்பி இவன் தான். இதுக்கு மேல அந்த எஸ்பி ஒரு அடி மேல எடுத்து வைக்க கூடாது. முத அடி நம்ம அடியா தான் இருக்கணும். பரிவட்டமான கட்டுற நாயே, உதைக்கிற உதையில உனக்கு பல்லு கட்டுற மாதிரி பண்ணிடுவேன். நீ என்ன பூட்ஸ் கால்ல தான் உதைச்ச, ஆனா நான் உன்னை ஒரே ஒரு போன் கால்ல உதைப்பேன். எஸ், நாகராஜோட லாயர் வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்ல. யோ வக்கீலு, இப்படி போஸ் கொடுக்கறதுக்கா பீஸ் கொடுத்தான்? பாயிண்ட் எடுத்து வீசியா? என் கட்சிக்காரர் பரிவட்ட நாகராஜ அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அடிச்சு உதைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சட்டத்துல சார் அதிகாரம் கொடுத்திருக்கு? அடிச்சு உதைச்சேன்னு சந்தோஷப்படு. இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை அடிச்சு கொன்னு இருக்கணும். இவன் அதிர்ஷ்டம், எனக்கு அந்த அதிகாரம் இல்லாம போச்சு. இஷ்டத்துக்கு ஆளுங்களை அடிச்சு கூடத்துக்கு நீர் ஒண்ணு ஹிட்லர் இல்ல, என் கட்சிக்காரர் மிஸ்டர் ஹிட்லர். சாரி, நாகராஜ் செஞ்சு தப்பு என்னங்க? ஸ்கூலுக்கு போற ஒரு மைனர் பொண்ணை கடத்திக்கு போய் கற்பழிச்சது இல்லாம ஒரு கூட்டத்துக்கு அந்த பொண்ணை சப்ளை பண்ணிருக்கான் இவன். இந்த பொறிக்கு ரஸ்கல் உனக்கு ஒரு கட்சிக்காரன். கட்சிக்காரங்கிற ஒரே வார்த்தைனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல புரோக்கர் ஆபீஸா மாறிடுது. இந்த எஸ்பி ராஜசேகர் கிட்ட அந்த கதையெல்லாம் நடக்காது. எஸ்பி, உங்க போலீஸ் யோகியதை பத்தி தான் ஃபாரின் பத்திரிகையில இருந்து நம்ம ஒரு பாப்பா மலர் வரைக்கும் போட்டு கிளிகளின்னு கிழிக்கிறானுங்களே. இந்த கிண்டெல்லாம் எங்கிட்ட வேண்டாம், விஷயத்துக்கு வாங்க. ஆமா, இந்த கேஸுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அத நான் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறேன். ஐய, எதுக்கு அவ்வளவு தூரம் போய் அலையறீங்க? நான் இங்கேயே கொண்டாந்துருக்கேன். விஜயலட்சுமி, வாமா வா.
எஸ்பி, இந்த மைனர் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லித்தானே என் கட்சிக்கார மேல நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? எஸ். வெரி குட். விஜயலட்சுமி, உண்மையை சொல்லுமா? அங்க நிக்கிறாரு, அவர் அம்மா உன்னை கெடுத்தாரு? இந்த பட்டு வேட்டிக்கார அண்ணா எனக்கு எடுக்கல, இந்த போலீஸ்கார அங்கிள் தான் என்ன கெடுத்தாரு. என்ன எஸ்பி, இப்ப உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாமா? இந்த செக்ஷன் நம்பர் இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? யோ, பொண்ணை பெத்தவன் தானே நீ? மரமாய் நிக்கிற, சொல்லி அவன் பொண்ணை பத்தி. ஐயா, என் பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லைங்கய்யா. யார பார்த்தாலும் அவன் தான் கெடுத்துட்டான், இவன் தான் கெடுத்துட்டான்னு புலம்பிக்கிட்டே இருக்குங்கய்யா. இப்போ உங்களை கூட சொல்லலையா, இந்த அறப்பைத்தியம் சொன்னவெல்லாம் கேட்டுக்கிட்டு பெரிய மனுஷங்க மேல கேஸ போட்டு கேவலப்படுத்திட்டீங்களே ஐயா. தயவு செஞ்சு இந்த கேஸை விட்டுருங்க ஐயா. நீங்க போகலாம். யோ, உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கேன். நானே அந்த எஸ்பி நடிச்சு நான் அடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எதுக்கு கவலைப்படுறீங்க அங்கிள்? ஒரிஜினல் அப்பனுக்கும் டூப்ளிகேட் அப்பனுக்குமே வித்தியாசம் தெரியாத அந்த எஸ்பி என்னத்தை கிழிச்சிட போறான். நீங்க என்னையா சொல்றீங்க? நம்ம பாப்போட அப்பனையே மாத்தி கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டாலும் நாகு. நம்ம சொடக்குமணி அப்பா வேஷத்துல அசத்திட்டான். அது என்னையா சொடக்கு மணி? இதுதாங்க நான் சினிமாவில் நடிச்சு ஒடிகட்டி பறக்கணுங்கிறதுக்காக பல நாளா சிந்திச்சு நானே கண்டுபிடிச்ச ஸ்டைல் தான் இந்த சொடக்கு மணி. எப்படி ஏயா ஆளாளுக்கு சிரிச்சே கொள்றீங்க? யோ, என்னய்யா முன்னாடி எல்லாம் டிகிரி படிக்கிற பொண்ணுங்களை கூட்டு வரீங்க, அப்புறம் +2, இப்ப என்னடா? ஐயோ, இது நம்ம விஜயலட்சுமியோட தங்கச்சிங்க. இது விஜயலட்சுமியோட ஒரிஜினல் அம்மா, ஒரிஜினல் அப்பா. அங்கிள், குடும்பத்தோட கொன்னுடுவன் மிரட்டினதுனாலதான் பாப்பா சொடக்குமணி அப்பாவை ஒத்துக்குச்சு. பைத்தியம் மாதிரி எஸ்பி கிட்டே நடிச்சுது. அக்கௌண்ட்ஸ் விஷயத்துல நான் ஆடிட்டர் நம்புற மாதிரி கிரிமினல் விஷயத்துல எனக்கு நீதான் குரு. நீ என்ன நினைக்கிறியோ, எப்படி செட்டில் பண்ணுவியோ பண்ணு. வர உங்களை நான் இந்த ஸ்டேட்லயே பார்க்க கூடாது. பார்த்த தொலைச்சிடுவேன். ஏய், போடி. ஐயா, படத்துக்கு எப்ப பூஜை போட போறீங்க? எந்த படத்துக்கு? சாயம் படத்துக்கா? என்னங்க இது? என்ன ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லித்தானே என்ன பொய் சாட்சி நடிக்க சொன்னீங்க? பொய் சாட்சின்னு யாருக்கிட்டையாவது உளர்ந்த சொடக்கிறதுக்கு விரலே இல்லாம உடைச்சிடுவேன். ஜாக்கிரதை. பாத்து பாத்து பாத்து, ஐயாக்கு சாப்பாடு கொண்டு போன, சீக்கிரமா வா. எங்க போய் தொலைஞ்சானோ? பவானி, பாத்துக்கிறேன் உன்னை. யாரு அது? நில்லு. ஐயோ, ஐயோ, சாப்பாடு கூட. ஐயோ, யாரும் சாப்பாடு கூட தூக்கிட்டு போறா. ஏய், புடிடா. பாத்து பாத்து. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்காரம் இருக்க வீட்லயே வந்து கூடை ஏத்துடுவ? கூடைக்கு பிறந்தவனே, விடாதா? என்னது? கத்தி. ஐயப்பா, குத்திடுவேன். பாத்து போ, கொலை இடத்துல போட்ட போறா. என்ன கிண்டலா? அண்ணே, தெரியாம சொல்றேன். நீங்க போங்க, அடிக்கடி வாங்க, என்ன வேணாலும் திரும்பிக்கங்க. அந்த பையன் இருக்கட்டும். சரிதானே? ஏம்மா, 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 உள்ள கத்தி வச்சிருக்காமா? கத்தி, கத்தி. குச்சி மிட்டாயி. இது பார்த்தா நீ பயப்பட்ட. அவன் வெளிய எடுத்து காட்டவே இல்லம்மா. உன்னை ஏன் பாத்துல கூப்பிடுறேன்னு இப்ப புரிஞ்சுதா? போய் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. போன உன்னை. ஐயோ. ஏண்டா, கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னல, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு. ரிலீஸ் ஆன உடனே ஏன் வீட்லயே கை வச்சிட்டியா? ஐயா, கிளிக்கு இத்தனோண்டு சொன்னா கேட்டுக்கோம். எனக்கு ஆன பசி ஆச்சா. எத்தனை நாள் பட்டினி வச்சுட்டு. ஆமா, உன் கூட வேற யாரெல்லாம் ரிலீஸ் ஆனாங்க? இவன் தானா? ஆமா சார். வராங்க, வராங்கண்ணா. எங்கடா திருடின நகையெல்லாம்? திருடலன்னு எத்தனை தடவை சொல்றது சார்? அப்படியா? திருடுனேன்னு உன்னை ஒரு தடவையாவது சொல்ல வைக்கட்டுமா?
உங்க போலீஸ் வீம்புக்காக ஒண்ணும் தெரியாத இவ அடி வாங்கணுமா? எட்ரா கைய. நீங்க அடிக்க மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் கையை எடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு தடவை ஜெயிலுக்கு போட்டோங்கிறதுக்காக எப்பவுமே பள்ளியில எங்க மேலதான் போடுவீங்களா? வீடு எது ஜெயில் எதுன்னு வித்தியாசம் தெரியாம வளர்ந்தவங்க நாங்க. எங்களை அடிச்சு பண்ணி வைக்கலான்னு மட்டும் கனவுலயே நினைக்காதீங்க. ஏன் மர மாதிரி பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிச்சு நொறுக்குங்க. யோ நிறுத்தியா? என்னையா இது? சார் இந்த பசங்க எல்லாம் அந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். 99% நீங்க அடிச்சு கொண்டது அப்பாவிங்களை தான். என்னைக்கு உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க போறீங்க? Stupids. நீங்க வாங்கப்பா. ரொம்ப கேவலமா இருக்கு. வாங்கப்பா. ஏங்க டாக்டர் 5 மணிக்கெல்லாம் முடிவு சொல்றேன்னு சொன்னாங்க. நான் வயிற்று நெருப்பு கட்டிட்டு காத்துட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? அட வாங்கப்பா, நம்ம வீடுதான். வாங்க. நம்ம வீடா? யார் இவங்க? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். டேய் பானே. ஐயோ இவன். அட பயப்படாத, வாப்பா. இந்த திருட்டு பசங்க எப்படிங்க உங்க கூட? முந்தி ஜெயில் சூப்பரண்டா இருந்தல்ல? ஆமா, சின்ன வயசு பொறுக்கி பசங்க கொலைக்கார பசங்களை திருத்துற ஜெயில்ல சொன்னீங்களா? அங்க இருந்து தான் கூட்டிட்டு வர. ஜெயில இருந்தா? ஐயோ இங்க எதுக்குங்க? சின்ன பசங்க பாவம் வீடு இல்ல, இங்கே தங்கட்டுமா. ஏங்க திருட்டு பசங்களுக்கு வீடு எதுக்குங்க? ஊர்ல இருக்கிற எல்லா வீடும் அவங்க வீடு மாதிரி தானே. முதல்ல போக சொல்லுங்க. பாவா பாவா பாவம் அவங்க. என்ன பாவம்? சொல்றது கேட்க மாட்டீங்களா? கேளு ப்ளீஸ். நீங்க அவங்க மேல பரிதாபப்பட்டீங்கன்னா 5 10 கையில கொடுத்து அனுப்பிச்சிடுங்களேன். அவங்களுக்கு தேவை 5 10 இல்ல பாவா, அன்பும் ஆதரவும் தான். சரி ஹாஸ்பிடல் டைம் ஆச்சு. இருங்க இருங்க. கவி நீங்க எல்லாரும் உள்ள போயிருங்க, நானும் அம்மாவும் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். என்ன வீட்டுக்குள்ளயா? வீடு எல்லாம் அப்படியே தெரிஞ்சு கிடக்குங்க. டேய் நாங்க வரதுக்கு லேட் ஆனா கூட என்ன இருக்குதோ எடுத்து சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. சொல்லிட்டீங்களா? இனி நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஒரே டென்ஷனா? நகைலாம் தீந்து போய் பாதி விரல வரைக்கும் கடிச்சு வச்சிருக்க. ரொமான்ஸ் இன்னும் முடியலையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜசேகர். இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. சரிங்க டாக்டர், வாங்க நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். என்னங்க இது, குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னா பெரிய லெவல்ல சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா இவ்வளவு சாதாரணமா எடுத்துட்டீங்க. குழந்தை தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. என் வீடு எப்படி இருக்கோ அதை நினைச்சாதான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? என் டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? 5 திருட்டு பசங்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. பணம் நகை பட்டுப்பட என்ன போச்சு. வாங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள வரேன். வாங்க. பணம் நகை எல்லாம் பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தங்க போற இந்த ரூமோட சாவியா கொடுத்தா என் சம்சாரம். வாங்கப்பா. அவகிட்ட சண்டை போட்டு சாவி வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இனிமே இதுதான் உங்க வீடு.